ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் தற்போது பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை நோக்கிய மும்முனை போட்டி நிலவி வருதுங்க. இந்த நிலையில் சட்ட சிக்கல்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பரிவர்த்தனைகளும் தற்போது அந்த கட்சியுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் தந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி அரசியல் களத்தில் அதிர்வலைகளையே ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டு லீமா ரோஸ் அவர்கள் ரூபாய் 500 கோடி முதலீடு பண்ணியிருக்கிறதாகவும் மொத்தமாக ஏமாந்திருக்காரு வேலுமணி அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியிடம் பிரிந்து சென்ற 25 எம்எல்ஏக்களும் நெருங்குகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் மற்றொரு தரப்பினர் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்திற்குமே பார்த்தீங்க அப்படின்னா பதிலளிக்கக்கூடிய வகையில் தாமோதரன் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, அதிமுகவில் அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு, அங்கே நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்கள் தற்போது கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களை, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியல் லீமா ரோஸின் முதலீடு, எடப்பாடி பழனிசாமியின் இறுக்கமான நிர்வாக கட்டுப்பாடு மற்றும் வேலுமணியினுடைய பக்கம் அணிதிரண்டிருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களின் அதிரடி நகர்வுகள் என காட்சிகள் வேகமாக மாறி வந்துட்டு அதிகாரத்தை நோக்கிய இந்த மும்முனை போட்டியில் சட்ட சிக்கல்களும் கோடிக்கணக்கான ரூபாய் பரிவர்த்தனைகளும் தற்போது அந்த கட்சியுடைய எதிர்காலத்தையே மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றன அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் தந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பையும் கிளப்பி வந்துட்டு இருக்கு. அதாவது தாமோதரன் பிரகாஷின் சமீபத்திய பேட்டியில் பார்த்தீங்கன்னா அரசாணை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகத்தான் வேலுமணியின் தற்போதைய நிலை இருக்கிறது. விஜய்க்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி இதற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வேலுமணி. லீமா ரோஸிடம் பெரிய தொகையை பெற்று அதில் 300 கோடியை அரசியல் விளையாட்டுகளுக்காக பயன்படுத்தியதோடு கட்சியையும் உடைக்க முயன்றார். ஆனால் கட்சியின் நிர்வாக அதிகாரம் இன்னும் முழுமையாக பொதுச் செயலாளரின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதால் வேலுமணியால் நினைத்ததை செய்ய முடியவில்லை. உண்மையில் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வதாக விஜய் ஆரம்பத்தில் வேலுமணியிடம் உறுதியளித்திருந்தாராம். இப்போது வேலுமணி தரப்பில் 25 எம்எல்ஏக்கள் இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பு போன்ற சூழ்நிலைகளில் இவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. இவர்களை பற்றிய ஆதாரங்களுடன் கூடிய புகாரை சபாநாயகரிடமும் ஆளுநரிடமும் எடப்பாடி பழனிசாமி வழங்கிவிட்டார். கட்சி தாவல் சட்டப்படி இவர்களின் பதவிகள் பறிபோகும் அபாயம் உள்ளது. இந்த எம்எல்ஏக்களை விஜயே நேரடியாக சந்தித்து பேசியது அவருக்கு பெரிய சிக்கலாக மாறக்கூடும். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வழக்கின் பாணியில் இந்த விவகாரம் சிபிஐ வசம் சென்றால் விஜய்க்கு பெரும் நெருக்கடி ஏற்படும். எடப்பாடி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இவர்களை அமைச்சராக்க முடியாது என்று ஆளுநரே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். மற்ற அனைவரின் பதவிகளையும் பறித்த எடப்பாடியால் லீமா ரோஸின் பதவியை மட்டும் ஏன் பறிக்க முடியவில்லை என்ற கேள்வி எடுக்கிறது. ஏனென்றால் 10 தொகுதிகளுக்கான தேர்தல் செலவுகளை அவரே ஏற்றுக்கொண்டதுதான். ஒருவேளை மீறி செயல்பட்டால் அவரிடம் வாங்கிய 500 கோடியை திருப்பி தர வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதால் அந்த ஒரு இடத்தில் மட்டும் எடப்பாடி பின்வாங்கியதாக தெரிகிறது என்றெல்லாம் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் தாமோதரன் பிரகாஷ். எனினும் இந்த தகவல்கள் உண்மையா என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மையானால் இது தமிழக அரசியலில் பெரும் சட்ட போராட்டத்திற்கும் தான்மீக கேள்விகளுக்கும் கண்டிப்பாகவே வித்திடும். கட்சி தாவல் சட்டம் மற்றும் சிபிஐ விசாரணை போன்ற சட்ட ரீதியான தடைகள் ஒருபுறம் இருக்க பணபலம் மற்றும் திரைத்துறை செல்வாக்கு அரசியலை எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதையும் இந்த சம்பவம் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. குறிப்பாக ஒரு கட்சியின் உட்கட்சி மோதல்கள் மற்றும் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் எவ்வாறு ஆட்சியின் ஸ்திரத்தன்மையை அசைக்கின்றன என்பது கவனிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியின் காய் நகர்த்தல்கள் எதிரொலிகளின் பலவீனங்களை உணர்ந்து அவர்களை பொருளாதார ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் முடக்குவது
தேர்ந்தெடுப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது. விஜயின் அரசியல் நுழைவு இத்தகைய சிக்கலான விளைபின்னல்களுக்குள் சிக்காமல் தனது பணத்தை எப்படி தொடரப்போகிறது என்பது பெரும் கேள்விக்குறி. வேலுமணி அண்ட் கோவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காமல் போனதை அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று 25 பேரும் யூட்டன் போட்டு வருகிறார்களா என்பதும் தெரியவில்லை. இருப்பினும் இவ்விஷயத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுகவில் இவ்வாறு பரபரத்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. திராவிட கட்சிகள் ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். அதே நேரம் மாநில அளவில் ஏற்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவு தற்போது டெல்லி நாடாளுமன்ற அரசியலில் ஒரு புதிய பாதைக்கு வழிவகுக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது. தவேகாவை ஆதரித்த காங்கிரஸ் திமுகவுடனான தனது நீண்டகால கூட்டணியை முறித்துக் கொண்டது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக காங்கிரசின் முதுகில் குத்தியவர்கள் என்று கடுமையாக சாடி வருகிறது. இதன் உச்சகட்டமாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்களுடன் தங்களின் திமுக எம்பிக்கள் விரும்பவில்லை என்றும் தங்களுக்கு தனி இருக்கை வசதி செய்து தர வேண்டும் என்றும் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசல் தான் தற்போது டெல்லியில் ஆளும் பாஜகவின் எதிர்பார்ப்புகளுக்கு அஸ்திவாரமாகவே மாறியுள்ளது. அதாவது மத்தியில் ஆளும் என்டிஏ கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை இருந்தாலும் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற தேவையான 2/3 பங்கு, அதாவது 352 இடங்கள் பெரும்பான்மை இல்லை. அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடந்த தொகுதி மறுவரையறை வாக்கெடுப்பின் போது அவைக்கு வந்திருந்த 528 எம்பிக்களில் 298 பேர் ஆதரவாகவும் 230 பேர் எதிர்த்தும் வாக்களித்தனர். இதனால் 2-3 பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட 54 இடங்கள் குறைவாக பெற்று அந்த மசோதா முடங்கியது. அப்போது திமுகவின் 22 எம்பிக்களும் மசோதாவிற்கு எதிராகவே வாக்களித்தனர். தற்போது காங்கிரஸை விட்டு வெளியேறியிருக்கக்கூடிய திமுகவின் இந்த 22 எம்பிக்களின் ஆதரவு கிடைத்தால் நாடாளுமன்றத்தில் தங்களின் மேஜிக் நம்பர் கனவை நெருங்க முடியும் என பாஜக வியூகம் வகுக்கிறது. பாஜகவின் திட்டம் என்னவென்றால் ஒடிசாவின் நவீன் பட்நாயக்கின் பிஜேடி, ஜெகன் ரெட்டியின் YS காங்கிரஸ் மற்றும் கேசிஆரின் PRS ஆகிய கட்சிகளைப் போல என்டிஏ கூட்டணியில் நேரடியாக இணையாமல் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களுக்கு மட்டும் ஆதரவு தரும் ஒரு நட்பு சக்தியாக திமுகவை மாற்ற நினைப்பதுதான். மேலும் திமுக மற்றும் பாஜகவிற்கு இடையேயான இதுபோன்ற கூட்டணி ஒன்றும் அரசியல் வரலாற்றுக்கு புதியதல்ல. கடந்த காலத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் கருணாநிதி தலைமையிலான திமுக மிக முக்கிய பங்கு வகித்தது. அதன் பின்னரே காங்கிரஸ் கூட்டணிக்கு மாறியது. எனவே அந்த பழைய உறவை மீண்டும் புதுப்பிக்க வாய்ப்புள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் நம்புகின்றன. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய புதிய குடியரசுத் தலைவர் தேர்தலையும் திமுகவின் வாக்குகளை பெற இப்போதிருந்தே காய் நகர்த்தப்பட்டு வருகிறது.